சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்புல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கூடிய சென்னை மண்டல வானிலை முன்னறிவிப்புல சென்னை உள்ளிட்ட அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மாலை நேரங்களில் இடிமுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக இரவு அல்லது மாலை வேளைகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய 12ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்கள்ல லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான மீன்பிடி எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து 13ஆம் தேதி வரையிலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அந்த பகுதிகளில் வரக்கூடிய 13ஆம் தேதி வரையிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய காற்றின் போக்கு கடல் பகுதிகளில் அதிகமாக இருப்பதனாலும் சூறாவளி காற்று அதிக வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலும் மீனவர்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க.